அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு ராஜகிரகமான சூரிய பகவான் துலாம் ராசியில் நீச்சம் பெறுவதன் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? இத்தருணங்கள்ல கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தன குடும்பஸ்தானமான துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் தற்போது நீச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக கன்னிராசினியர்களான உங்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியான உங்களுடைய ராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் செவ்வாயும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சூரிய பகவான் தன குடும்பஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு, சுக்கிரன், வக்ரசனி மற்றும் ராகு ஆகிய நால்வரும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானம் என்பது கன்னிராசினியர்களான உங்களுக்கு போதுமான அளவிற்கு இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம பணத்தட்டுப்பாடு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இத்தருணங்கள்ல ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று நிலை கொண்டதால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் நிலவ இருக்குதுங்க. சப்தமாதிபதி உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் பாக்கியமும் இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் ஏற்படுங்க. சமாளிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது. வெளியூர் பயணங்களால் சென்ற காரியங்கள் நிறைவேறும் விதத்தில் அமையிருக்குதுங்க. எந்த மாதிரியான முயற்சிகளை இத்தருணங்கள்ல நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயோடு இணைந்து தன லாபத்தை அதிகப்படுத்துவாரு. இதன் காரணமாக பொருளாதாரத்தில் ஓரளவு திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். புதிய முயற்சிகள்ல வெற்றியடைய இருக்கு. முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. வீடு மனை வாங்குவது முதலிய முயற்சிகளை நிச்சயம் வெற்றி பெற இருக்கீங்க. காரணம் செவ்வாய் புதனோடு இணைந்திருக்கிறார். ராசியில் உள்ள சுக்கிரன் பொருளாதார ஏற்றம் தருவாருங்க. அது மட்டும் இல்லாம தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரணங்களை வாங்குவதில் பணம் செலவழிப்பீங்க. இது உங்களுடைய முன்னேற்றத்தின் அடிப்படையில் அமையிருக்கு. குரு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வந்திருப்பதால் எண்ணங்களை செயல்படுத்தி வெற்றியை தருவாருங்க. 6ஆம் இடத்து ராகு இதை உறுதிப்படுத்துகிறார் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு பயணங்கள் அதிகரிக்குங்க. ராசியில் சூரியன் இருப்பதால் உணவு கட்டுப்பாடு தேவை. இரவில் அதிக நேரம் கண் விழிக்கும்படி நேரலாம். தூக்கத்தில் கட்டுப்பாடு தேவைங்க. இரவில் அதிக நேரம் கண் விழித்து படிக்க நேரலாம். தூக்கத்தில் குறைபாடுகள் ஏற்படலாங்க. கற்பனையான கவலைகள் வந்து தூக்கத்தை
எடுக்கலாங்க. சிலருக்கு இடமாற்றம் போன்ற நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னி ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த சூரிய பகவானின் நீச்ச பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் சேர்ந்து அனுகூலமான நிலை கொண்டிருக்கிறாங்க. வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் ஆகியோருடைய ஒத்துழைப்பு அன்றாட பணிகள்ல உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. வக்ரகதியில் ராகுவும் சேர்ந்து அனுகூலமான நிலை கொண்டிருக்காங்க. வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் ஆகியோருடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குதுங்க. அன்றாட பணிகள் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு மற்றும் சிறு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு பதவி உயர்வும் வெளியூர் மாற்றமும் ஏற்படக்கூடும். வேலை இல்லாமல் கவலையுற்றிருக்கும் இளைஞர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு உகந்த பணி கிடைக்க இருக்குதுங்க. சொந்த வியாபாரம் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரம் மிகவும் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு வரவேற்பும் லாபமும் கிடைக்க இருக்கு. போட்டிகள் என்பது தருணங்கள்ல கடுமையாக இருப்பினும் அவற்றை சமாளித்து லாபம் காண இருக்கீங்க. அளவோடு முதலீடு செய்து வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யலாங்க. புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்று வலம் வருதுங்க. இத்தகைய அரிய சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைத்து நீங்கள் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையின் பெரும் பகுதியை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சுக்கிரன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் கலைத்துறை அன்பர்களுக்கு லாபகரமான ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. நல்ல வாய்ப்புகள் கிடைத்து வருமானம் உயருங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு உயருங்க. கர்நாடக சங்கீத வித்வான்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் ஆகியோருக்கு நல்ல ஒரு வாய்ப்பும் வரவேற்பும் கிடைக்க இருக்கு. வருமானம் உயருங்க. திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் புகைப்பட கலைஞர்கள் இயக்குநர்கள் சின்ன திரை தயாரிப்பாளர்கள் ஆகியோர் சுக்கிரனுடைய சுப பலன்களை அனுபவிப்பீங்க என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையின் பேர் பகுதியை தனது ஆதிக்கத்தில் கொண்டிருக்குதுங்க சுக்கிரன். இத்தருணங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருப்பது அவசியங்க. இத்தருணங்கள்ல அனுகூலமாக வலம் வருவதால் அரசியல் துறை நண்பர்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பா உங்களுக்கு கட்சியில் பொறுப்போ அல்லது பதவியோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள வித்யாகாரகரான புதன் அனுகூலமாக இருப்பதால் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளையும் இப்போது தாராளமாக மேற்கொள்ளலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தனது நேரடியான கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் ஒன்று சூரியன் மற்றொன்று செவ்வாய். இந்த இரண்டு கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் வயல் பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. நல்ல ஒரு விளைச்சல் இருக்கு. இதன் காரணமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க. இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமல்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் விருப்பங்கள் நிறைவேறுங்க. வக்ரசனி ராகுவுடன் இணைந்திருப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகளும் சரும பாதிப்பும் கவலையளிக்கும். புதன் சாதகமாக இருப்பதால் எளிய மருத்துவ சிகிச்சையினால் பூரண குணம் கிடைக்க இருக்கு. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமைகள்ல அருகில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.